அவையோருக்கு அன்பு வணக்கம். தஞ்சை சர்வோஜி கல்லூரியில் என்னுடைய பேராசிரியர் பணியை முடித்துவிட்டு நான் தோவாளைக்கு செல்லும்போது பேராசிரியர் என்பதையே தஞ்சாவூரிலே விட்டுவிட்டு தான் சென்றேன். அதில் மிகவும் கவனமாகவும் இருந்தேன். என்னை எல்லாரும் பேராசிரியர் என்று அழைத்தாலும் நான் அந்த எண்ணங்களை எல்லாம் விட்டு தான் சென்றேன். தோவாளையில் நிறைய படித்தேன். ஏற்கனவே சொன்னது போல நிறைய படித்தேன். 3 காலகட்டமாக நான் பிரித்து கொண்டு படிக்கவில்லை, ஆனால் அது தற்செயலாக அமைந்தது. மணிக்கொடி காலம் என்று சொல்வார்களே, 50 ஆண்டுகளுக்கு முன்பு புதுமை பித்தன், கூப்பாரா இவர்கள் எல்லாம் அவர்களுடைய காலகட்டங்களை சேர்ந்த நூல்கள் கிடைத்தன. நூலகத்தில் நிறைய வாசித்தேன். சமகாலம் என்று சொல்லும்போது தற்காலம், இப்போது வரக்கூடிய நிறைய இதழ்கள், இலக்கிய இதழ்கள் அவ்வளவு கண்ணில் படுகிற. ஒவ்வொரு மாதமும் முதல் வாரத்தில் போயிடுவேன், நாகர்கோவில் போய் அந்த இதழ்களை வாங்கி வாசிப்பேன். ஒவ்வொரு மாதமும் 2 நூல்களையும் வாங்கி வந்து வாசிப்பேன். இது தவிர நூலகத்தில் நிறைய நூல்களை எடுத்து வாசித்து கொண்டிருந்தேன். வாசிப்பு தான் மொத்தத்தில் நிறைய வாசித்தேன், நிறைய படித்தேன். தற்செயலாக நுழைந்தது சங்க இலக்கியம். அப்போ சங்க இலக்கியம் சொல்லும்போது 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி போயிடுது. இது 3 பருவமாக ஆகி இந்த வாசிப்பு அனுபவம் தான் என்னை எழுத்துக்குள்ளே கொண்டு போச்சு. என்னுடைய முதல் கட்டுரை 2012 ஆகஸ்ட் தீராநதி இதழில். அந்த கட்டுரை எழுதினதே ரொம்ப அந்த சூழல் சொல்லலாம் நினைக்கிறேன். என்னுடைய மனைவிக்கு கேன்சர், புற்றுநோய் கண்டறியப்பட்டு மருத்துவமனையில் இருக்கும்போது நான் தான் துணைக்கு இருந்தேன். அந்த துணைக்கு இருந்த காலகட்டத்தில் எழுதி அனுப்பப்பட்ட கட்டுரை தான் அந்த சைனா சிண்ட்ரோம், அந்த முதல் கட்டுரை. அதன் பிறகான கட்டுரை 2014 காக்கையில் அறிமுகம் கிடைக்கிறது. 2014 மே மாதம், சாதி மாறி சாமியானவன். அந்த கட்டுரை வெளிவந்தவுடன் காக்கையில் மடல் திறப்பு என்று ஒரு பகுதி இருக்கும் அல்லவா, அதில் ஒரு நண்பர் எழுதியிருந்தார், ராமசுப்ரமணியன் என்பவர் புதிதாக எழுத வந்திருக்கிறார், தொடர்வாரா பார்க்கலாம். உண்மையிலே எனக்கும் அந்த ஐயம் அப்போது இருந்தது. எவ்வளோ காலம் நாம் எழுத முடியும் என்கிற ஒரு ஐயம் ஆரம்பத்தில் இருந்தது. ஆனால் என்னுடைய வாசிப்பு அனுபவம் மட்டுமல்ல, வாழ்க்கை அனுபவம் முதன்மை அதுதான். இந்த சிறு வயதில் வந்து கிடைத்த அனுபவங்கள், பாவனாசில் குறிஞ்சி முல்லை மருதம், மயங்கி நிற்கக்கூடிய ஒரு பூமி, மலை, அருவி, ஆறு, அந்த வேளாண்மை, பள்ளிக்கூடத்தில் விளையாடினது, அந்த அனுபவங்கள், படிப்பு, வாசிப்பு. நண்பர் கோச்சடை சொன்னது போல நாங்கள் கடமையை செய்தோம். அரசு பள்ளி, அரசு கல்லூரினா வேலை செய்ய மாட்டாங்க, அவங்களுக்கு ஒன்றும் தெரியாது அப்படிங்கிற மாதிரிலாம் உண்டு. எந்த அளவுக்கு சிறப்பான பேராசிரியர்கள் இருந்தார்கள் என்பது எங்களுக்கு தெரியும். ஒன்றிற்கு 2 மடங்கு 3 மடங்கு நாங்கள் எங்கள் பணியை செய்துவிட்டுத்தான், கடமையை செய்துவிட்டுத்தான் உரிமைக்காக போராடினோம். உரிமைக்காகவும் போராடினோம், தீவிரமாகவும் இருந்தோம். அதன் காரணமாகவே திருவண்ணாமலையிலிருந்து மன்னார்குடிக்கு நான் இடமாற்றம் பெற்றேன். தோழர்களுக்கு நன்றாக தெரியும். ஐயா மகேந்திரன் அவர்கள் சொன்னது போல அந்த இயக்கம் கோச்சடையும் குறிப்பிட்டார். அதுவும் ஒரு காரணமாக இருக்கலாம் என்னுடைய எழுத்துக்கள் அதெல்லாம் வெளிப்படுவதற்கு. காக்கையில் எனக்கு வாய்ப்பு கிடைத்த பிறகு, காக்கை தான் முதல், அந்த தீராநதியில் முதல் கட்டுரை வந்திருந்தாலும் காக்கையில் வந்த கட்டுரை தான் என்னை தொடர்ந்து எழுதுவதற்கு வாய்ப்பு தந்தது. அந்த வகையில் காக்கையில் என்னை எழுத்தாளராக அறிமுகப்படுத்திய காக்கை ஆசிரியர் முத்தையா அவர்கள் வரவில்லை என்று நினைக்கிறேன், அழைத்திருந்தேன். வந்திருக்காங்களா? நன்றி நன்றி, நான் பார்க்கல. காக்கை ஆசிரியர் என்னை அறிமுகப்படுத்தியவர். தொடர்ந்து கிட்டத்தட்ட 11-12 ஆண்டுகள் வரைக்கும் நான் தொடர்ந்து ஒவ்வொரு மாதமும் எழுதியிருக்கிறேன். ஆரம்ப கட்டத்தில் 2 கட்டுரைகள் கூட என்னுடைய கட்டுரைகள் வந்திருக்குது. அந்த அளவுக்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்த ஒரு காக்கை. அந்த காக்கை தான் என்னை எழுத்தாளனாக அடையாளப்படுத்தியது. அதன் காரணமாக மற்ற இதழ்களிலும் எழுதினேன். அப்போது அங்கே பொறுப்பாசிரியராக இருந்து இன்று வையம் ஆசிரியர் இருக்கக்கூடிய சந்திரசேகரன், அவர் என்னுடைய கட்டுரைகளை அடிக்கடி வாசிப்பதால் அவ்வப்போது சொல்லிக்கொண்டே இருப்பார். அவரும் ஒரு காரணம். அப்படியே பறந்து விரிந்தது. நிறைய இதழ்களில் எழுத ஆரம்பித்தேன். தொழிலில் ஒரு 40 கட்டுரைகள்,
தொடர்ந்து எழுதினேன் அறிவியல் கட்டுரைகள், அது முழுக்க அறிவியல். இப்போ நமது அறிவியலில் அறிவியல் கட்டுரைகள். ஆனால் அந்த ஐயா சொன்னது போல் வண்ணங்களும் எண்ணங்களும் அறிவியல் தான், சூரிய புள்ளிகளும் இளவயதும் மரணங்களும் அறிவியல் தான். ஆனால் அந்த அறிவியல் வந்து வெறும் அறிவியல் மட்டுமே இருக்காது, அறிவியல் கருத்துக்கள் மட்டுமே இருக்காது, அது சமூக சார்ந்த அறிவியல் கட்டுரைகளாக இருக்கும். இப்படி எழுத ஆரம்பித்தேன். முஸ்தபா சொன்னார், அந்த சங்க இலக்கியம் வாசிக்கும்போது இவருடைய அறிவியல் அது எடுபடு உண்மைதான், அதை மறுக்க எனக்கு ரெண்டுமே வருது. ஸ்ரீகுமார் அவங்க பேசும்போது அறிவியல் கட்டுரையில் ஒரு சங்க இலக்கிய பாட்டை சொன்னாங்க, எனக்கு அது வந்துடுது இயல்பா. அறிவியல் கட்டுரை எழுதும்போது சங்க இலக்கியம் வந்து உட்காருது, சங்க இலக்கியம் எழுதும்போது அறிவியல் வந்துடுது. சங்க இலக்கியத்தில் வந்து நான் தற்செயலாக நுழைஞ்சேன். அது வந்து ஒரு நீர்ச்சூழல் மாதிரி என்னை வெளியே விடலை. ஆற்றுல நீர்ச்சூழல் பார்த்தீங்கன்னா உள்ளே இழுத்துக்கிட்டே போகும். சங்க இலக்கியம் நான் எவ்வளோ அறிவியல் கட்டுரை மற்ற கட்டுரைகள்லாம் எழுதினேன், ஆனால் எனக்கு ரொம்ப ஒரு ஆர்வத்தை கொடுத்தது சங்க இலக்கிய வாசிப்பு, அந்த சங்க இலக்கிய கட்டுரைகள். ஒரு அமி முஸ்தபா ஒன்று சொன்னாங்க, தூக்கங்கிறது இருந்துச்சு அப்படின்னு. மன்னிக்கணும், தமிழ் பேராசிரியர்களுக்கு சில விஷயங்கள் ஒத்துக்க மாட்டாங்க. அதுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன், தூக்கம் கிடையாது. தூக்கம் கிடையாதுன்னா சங்க இலக்கியத்தில் எங்கேயுமே தூக்கம் தூங்கி அப்படிங்கிறது உறங்கி அப்படிங்கிற பொருளில் சங்க இலக்கியத்தில் எங்கேயுமே இல்லை. இருந்தால் நீங்கள் காட்டலாம், வெளிப்படையாகவே சொல்கிறேன். ஒரு முறைக்கு 2 முறை படிச்சுட்டு தான் அந்த கட்டுரை எழுதினேன். தூக்கமா உறக்கமா? தூங்கி என்பதற்கு பல பொருள் இருக்குது. தங்கி, அடர்ந்து, விரைந்து, இப்படி நிறைய பொருள் இருக்கு. முக்கியமான பொருள் என்னன்னா, தூங்கி என்பதற்கு தொங்கி அப்படின்னு ஒரு பொருள் இருக்கு. அதுதான் மிக முக்கியமான பொருள். தூங்கி என்பதற்கு தொங்கி என்பதுதான் மிக முக்கியமான பொருள். அந்த பொருளில் தான் வந்து சங்க இலக்கியம் முழுக்க பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. 2 குறளில் வருது, அங்கேயும் அதே பொருளில் விரைந்து அப்படின்னு தான் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் பார்த்துட்டு தான் நான் எழுதினேன். அந்த தூக்கமா உறக்கமா, அது ஒரு ஆய்வு கட்டுற மாதிரி. அதே மாதிரி புலியை பற்றி சொன்னார், அதுலேயும் வந்து கொஞ்சம் அவங்களுக்கு தடுமாற்றம் வருது அந்த தமிழ் ஆசிரியர்களுக்கு. கட்டுரையினுடைய தலைப்பே என்னென்னா, புலிக்கு இடம்பலம் தெரியுமா அப்படிங்கிறது தான். அந்த பாடலை படித்த உடனேயே நம்ம அறிவியல் மூலம் வேலை செய்யுது. என்ன அப்படின்னா, வலம்பட வீழ்த்தி உண்ணும் புலி வந்து தன்னுடைய இரையை, அது யானையாக இருந்தாலும் சரி, பெரும்பாலும் அதனுடைய பெரிய பெரிய மிருகங்களை தான் புலி வேட்டையாடும். வலம்பட வீழ்த்தி உண்ணும், இடம்பட வீழ்ந்தால் உண்ணாது, இடம் படின் உண்ணாது. இதுதான் பாடல். சங்க இலக்கியம் முழுக்க தேடி பார்த்தேன், வேற எங்கேயும் போல. சங்க இலக்கியம் முழுக்க வலம்படு என்பதற்கு எங்கேயாவது வலது பக்கம்னு இருக்குதா அப்படின்னு பார்த்தா இல்லை. இடம்படு அப்படிங்கிறதுக்கு இடது பக்கம்னு இருக்குதான்னு பார்த்தா இல்லை. அப்புறம் ஏன் இந்த மாதிரி ஒரே வந்துச்சு தெரியல. இந்த வலம்படு என்றால் என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தோம்னா, என்ன பொருள் என்று பார்த்தால், வலம்படு என்றால் வீரம், வலம்படு என்றால் ஆற்றல், வலம்படு என்றால் பேராற்றல். ஒரு யானையினுடைய முழங்கால் அளவே உயரம் உள்ள ஒரு புலி ஒரு யானையை வீழ்த்த வேண்டும் என்றால் அதற்கு எந்த அளவிற்கு பேராற்றல் வேண்டும் என்று யோசித்து பாருங்கள். ஆகவே ஆற்றல், பேராற்றல், அந்த வலம்பட வீழ்த்தும், ஆற்றலோடு வீழ்த்தும். சரி, நான் இதை சும்மா சொல்கிறனால பாருங்க, வலம்படு கொற்றம். இதுக்கு நண்பர் சிராப்பள்ளி மாதேவன் வந்து வையத்தில் ஒரு அறிமுக கட்டுரை எழுதியிருந்தார். அவருக்கு சின்ன தடுமாற்றம், அவர் மரபு நல்லா எழுதுவார். அந்த மரபுன்னு போகும்போதே தடுமாற்றம் வருது. வலம் படு, படு என்றால் படுதல், போர்க்களத்தை படுகளம்னு தானே சொல்கிறோம். அதனால் வந்து வலம் மலப்புறம் படு சொல்லலாமா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறேன். இல்லை, வலம்படு கொற்றம் அப்படிங்கிறான், வலம்படு கோமான் அப்படிங்கிறான், வலம்படு முரசம். இதெல்லாம் வெற்றியை குறிக்குது. வலம்படு முரசம்னா போர் முரசம், வலம்படு கோமான்னா வெற்றி மிகுந்த மூன், வலம்படு எஃகம். எஃகு அப்படிங்கிறது சங்க இலக்கியத்தில் தெரியும் உங்களுக்கு, இரும்பை குறிக்கிறது. அந்த எஃகுங்கிறது எதை குறிக்குது அப்படின்னா வேல், வேலை குறிக்கிறது. இப்போ வலம்படு எஃகு அப்படின்னா என்ன? வீரவேல், வெற்றி வேல். முருகன் யாரு? குறிஞ்சி நில தலைவன். அந்த குறிஞ்சி நில தலைவனோட பிறந்தது தான் வேல். அதனால முருகன் கோயிலுக்கு போகும்போதெல்லாம் வேல் வேல் வெற்றி வேல் வீரவேல், அங்கேருந்து வர்றது தான் வெற்றி வேல் வீரவேல் அப்படிங்கிறது வந்து அந்த வலம்படு. இந்த வலம்படு முழுக்க நீங்கள் வந்து சங்க இலக்கியம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் வருது, எங்கேயுமே வந்து வலது பக்கம்னு வரல. அப்போது இடம்படு அப்படின்னா என்ன?
இடம்படினா ஏன் விழாது அப்படிங்கிறத நம்மளால் கண்டுபிடிக்க முடியல, எனக்கு முடியலை, நம்மளான்னு சொல்ல முடியாது, என்னால் ஆனால் இந்த உரை வந்து தொடர்ந்து இப்படி தான் எழுதிட்டு வர்றாங்க. உரை அப்படிங்கிறவங்க என்ன எழுதுகிறாங்க, உரை ஆசிரியர்கள் எப்படி எழுதுகிறாங்க அப்படின்னா, நான் என்னுடைய சங்க இலக்கிய பார்வை வேறு, அதனால தான் இது மாதிரிலாம் எழுத முடிஞ்சுது. முன்னால் உள்ள உரையை பார்க்குறாங்க, அந்த உரையை தழுவி அப்படியே எழுதுகிறாங்க, அவ்வளோதான். அதுதான் நடக்குது. சொந்தமாக இந்த மாதிரி நமக்கு வந்து சிந்தனைகள் வர்றதில்லை. அப்போ இடம்படின்னா என்னன்னா தெரியல. சரி, இதை தேடி பார்க்கலாம் அப்படின்னா ஒரே ஒரு பாடலில் இருக்குது. அந்த இடம்படிங்கிறது என்னன்னா, பாண்டியன் மன்னன் தென்னவன்னு சொல்லுவோம். தெற்க இருக்கிறதுனால பாண்டி நாடு வந்து தென்னாடு, தென்னவன். பாண்டி நாட்டுக்கு வடமேற்கில் வடகிழக்கில் இருக்கிறது சோழ நாடு, வடமேற்கில் இருக்கிறது சேரநாடு. சேரநாடு இன்று நாம் பலரும் நினைப்பது போல மலைக்கு மேற்கில் இருக்கக்கூடிய மலையாள நாடு அல்ல. சேரநாடு மலைக்கு கிழக்க இந்திய தமிழ்நாட்டுக்குள்ளே தான் இருந்தது. இதற்கு சான்று என்ன, நம்ம வேதசேககுமார், மறைந்த வேதசேககுமார் வந்து சிறந்த ஆய்வாளர். அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஒரே ஒரு பாட்டில் தான் கடலில் மறையும் சூரியன் இருக்குது, ஒரே ஒரு பாடலில். இது எல்லா பாடலையும் பாருங்கள், கல் அப்படிமா. கல் அப்படின்னா என்னென்னா மலை, கல்லுங்கிறது மலை. மலையில் மறையும் சூரியன். தமிழ்நாட்டில் நீங்கள் எங்கே இருந்தாலும் மலையில் மறைகிற சூரியன் தான் நீங்கள் பார்க்கலாம். கடலில் எழும் மலையில் விழும் சங்க அகப்பாடல்கள்லாம் வரும். மழை மேகம் நீர் கொண்டு நிறைசூலி போல சூரியன் சொல்லக்கூடிய பாதையில் சென்று மேற்கு தொடர்ச்சி மலையில் போய் மோதி மழை பெய்து வெள்ளம் வந்து வைகை. இதுதான் கண்ணதாசன் எழுதியிருப்பார், மலையிலே மழை பெய்து வைகையிலே வெள்ளம் வந்து அப்படின்னு. சங்க இலக்கியத்தோட அந்த தாக்கம்தான் நிறைய பயன்படுத்தியிருக்கிறார் கண்ணதாசன், எல்லாருக்கும் தெரியும், நிறைய பேசியிருக்காங்க. அப்போது மலையில் மறையக்கூடிய சூரியன்னு 10 முழுக்க சேர மன்னர்களை பற்றியது. அதிலும் மலையில் மறையும் சூரியன் தான் இருக்குது. ஒரே ஒரு பாடலில் தான் கடலில் மறையும் சூரியன் இருக்குது. இன்றைக்கும் மலையாளிகள் வந்து படி ஞாயிறுன்னு சொல்லுவாங்க, அருமையான சொல், படி ஞாயிறு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது இன்றைக்கு இருக்க தமிழ்நாட்டில் கடலில் மறையிற சூரியனை பார்க்க முடியுமானா பார்க்கலாம், ஒரே ஒரு மாவட்டத்தில் பார்க்கலாம். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், கன்னியாகுமரி மாவட்டம். கன்னியாகுமரி மாவட்டத்தில் மட்டும்தான் நீங்கள் 3 கடலை பார்க்க முடியும். இந்த பக்கம் வங்கக்கடல், அந்த பக்கம் அரபிக்கடல், இங்கே இந்திய பெருங்கடல். அதனால் வங்கக்கடலில் சூரியன் உதிக்கிறதையும் பார்க்கலாம், அரபிக்கடலில் சூரியன் மறையிறதையும் பார்க்கலாம். அந்த ஒரு புலவனும் அநேகமாக அந்த பகுதியை சேர்ந்தவனாக இருக்கலாம். வேறு எங்கே இருந்தாலும் சூரியன் வந்து மலையில் மறையிறது தான் பார்க்க முடியும். ஆகவே சேரநாடு இங்கே இருந்துன்னு சொல்ல வரோம். இப்போ இந்த பாட்டில் என்ன சொல்கிறோம் அப்படின்னா, தென்பகுதி பாண்டி நாட்டில் இருக்கக்கூடிய தென்பகுதியை கடல் கொண்டு போயிடுது. அப்போ மண் வந்து கடலுக்குள்ளே போயிடுது, குறைஞ்சிருது. இடம் குறைஞ்ச உடனே என்ன பண்ணுறான் அப்படின்னா, அந்த பாண்டிய மன்னன் கொஞ்சம் கூட சோர்வடையாமல் வடக்கில் போர் சென்று படை நடத்தி வில் புலி நீக்கி மீன் பொறித்தான் அப்படின்னு வருது. வில்லுங்கிறது சேர மன்னன், புலி என்பது சோழ மன்னன். அவங்க இருவர்களையும் முறியடித்து அவருடைய இடங்களை கைப்பற்றி மேவார் நாடு இடம்பட அப்படிங்கிறான். இந்த இடம்பட அப்படிங்கிறதுக்கு என்ன பொருள் என்றால் விரிவுபடுத்துதல் அப்படின்னு அர்த்தம். விரிவுபடுத்துதல். இதே இதை இடம்பட வீடடேல் ஔவையார் படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இடம்பட வீடடேல். இடம்பட அப்படின்னா பெரிய வீடு எடுக்காதீங்க. அந்த காலங்களில் அப்போல்லாம் சிறுக கட்டி பெருக வாழ்னு சொல்லுவாங்க, இன்னைக்கு இல்லை. சிறுக கட்டி பெருக வாழ் ஊரில் பழமொழி உண்டு. அது மாதிரி ஔவை சொல்கிறது இடம்பட வீடடேல், பெருசாக வீடு கட்டாதப்பா அப்படிங்கிற மாதிரி. இந்த இடம்படனா அது வந்து இந்த புலிக்கு வந்து ஒத்து வராது, அது சரியான பொருள் இல்லை. அதனால் வெளிப்படையாக சொல்வதாக இருந்தால் என்னால் அந்த இடம்பட விழுந்தால் ஏன் புலி உண்ணாது அப்படிங்கிறது என்னால் கண்டுபிடிக்க முடியலை. ஆனால் வலம்பட என்பது உண்மையிலுமே அந்த வலம்பட வீழ்த்தி அப்படின்னு சொன்னால் பேராற்றருடன் வீழ்த்தி என்பது தான் உண்மை. இன்றைக்கி நிறைய இயங்கு ஒளிப்படங்கள், வீடியோக்கள் வந்துருச்சு, நீங்கள் பார்க்கலாம். புலி வந்து இங்கேருந்து போகுது அங்கேருந்து போகுது அப்படியெல்லாம் கிடையாது, எல்லா பக்கமும் அட்டாக் பண்ணுது. இங்கே விழுந்தாலும் திங்குது, இங்கே விழுந்தாலும் திங்குது. அதனால் அது வந்து இப்படியெல்லாம் இருக்க முடியாது. இதில் நான் சிந்திக்க ஆரம்பித்தது என்ன அப்படின்னு சொன்னால், மனிதர்கள் 4 காலில் போனவன் 2 காலில் நடக்க ஆரம்பிக்கிறான். பைபடலிசம்னு சொல்லுவாங்க, 2 காலில் நடக்க ஆரம்பிக்கிறான். அதுக்கு பிறகு தான் அவனுடைய மூளை கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ச்சி அடைஞ்சிட்டு வருது. ரொம்ப காலத்துக்கு பிறகு தான்
ரொம்ப காலம் நான் சொல்கிறது வந்து பல மில்லியன் ஆண்டுகளுக்கு பிறகு தான் மனிதனுக்கு திசை இந்த இடது வலதெல்லாம். அதுக்கு முன்னாடியெல்லாம் மனுஷன் பார்த்துருப்பான், அந்த சூரியனுடைய நகர்வு, நட்சத்திரங்களோட நகர், அதெல்லாம் பார்த்துருப்பான். அப்போ இந்த இடம் பலம் அப்படிங்கிறதே வந்து ரொம்ப பின்னால் வருது மனுஷனுக்கே. அப்படி இருக்கும்போது ஒரு விலங்குக்கு எப்படி இடம் பலம் தெரியும்? ஏதோ வலது பக்கம் விழுந்தா திங்காது, இடது பக்கம் இருக்க முடியாது. அந்த கட்டுரையை முடிக்கும்போது கூட நான் எப்படி முடித்தேன் அப்படின்னா, இந்த பாடலில் தவறு இருக்க முடியாது. வலம்பட என்றால் பேராற்றல், இடம்பட என்பதற்கு பொருள் தெரியாது. ஒருவேளை வலது பக்கம் இடது பக்கமாக இருந்தால் அந்த பாடல் தப்பு அப்படின்னு தான் முடித்தேன். இது கூட சில பேராசிரியர், தமிழ் பேராசிரியர்கள் வந்து ஒரு பிரச்சனை என்னன்னா, சங்க இலக்கியம்லாம் குறை சொல்லக்கூடாதுங்க. நான் தமிழ் பேராசிரியர்களை விட அதிகமாக சங்க இலக்கியத்தை மதிப்பவன். எனக்கு நான் ஒரு கட்டுரையில் கூட எழுதியிருந்தேன், மீண்டும் ஒரு பிறவி இருந்தால் சங்க காலத்தில் பிறந்து வாழ வேண்டும் அப்படின்னு கூட எழுதினேன். அந்த அளவுக்கு சங்க இலக்கியத்தை மதிக்கிறேன். ஆனால் சங்க இலக்கியத்தில் இருக்கக்கூடிய சில குறைகளை நம்ம, அதில் ஒன்றும் தப்பு இல்லை, எல்லா காலத்திலும் இருக்குது. இப்போ நம்ம இவ்வளவு அறிவியல் தொழில்நுட்பம் வளர்ந்த காலத்தில் இப்போ வந்து நம்ம எல்லாமே கரெக்டாக சரியாக தான் சிந்திச்சுக்கிட்டு இருக்கோமா அப்படின்னா கிடையாது. எவ்வளவோ குறைகள் இருக்குது. ஆனால் சங்க காலத்தில் மிக சிறப்பாக 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் சில குறைகள் இருந்தது. பரத்தையர் இருந்தாங்க, பெண்கள் வந்து பாதிக்கப்பட்டாங்க, கொள்ளையடிச்சிருக்கிறாங்க, மன்னர்கள் வந்து எதிரி நாட்டில் போய் போர் தொடுத்து அந்த எதிரி நாட்டு வளங்கள் அழிச்சிருக்காங்க. இந்த கொண்டி மகளிர்னு சொன்னது யாருன்னு எனக்கு நினைவு வரல, நீங்கள் சொன்னீங்களா? யாராச்சும்? கொண்டி மகளிர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 இடத்துல தான் அந்த இது வருது. கொண்டி மகளிர் அப்படிங்கிறவங்க கொள்ளையடிக்கப்பட்ட மகளிர். போர் நடத்துகிறாங்க. போர் நடத்தும் போது இந்த மன்னன் தோற்று போயிட்டான் அப்படின்னா அந்த நாட்டில் இருக்கக்கூடிய பெண்களை சிறைப்பிடித்து கொண்டு வந்துடுறாங்க. அந்த மகளிருக்கு பேர் தான் கொண்டி மகளிர். அவங்களை இங்கே வந்து அடிமையாக நடத்துவோம். ஒரு பாட்டில் வருது, நன்னன் ஒரு மன்னன் நினைக்கிறேன். இந்த கொண்டி மகளிரை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, மொட்டை அடித்து அந்த அவர்களுடைய முடியை வந்து கயிறாக திரித்து அதில் வந்து இந்த யானைகளெல்லாம் கட்டி இழுத்துட்டு வந்தோம் அப்படிங்கிற மாதிரிலாம் சங்கப்பாடல் இருக்குது. இந்த மாதிரிலாம் இருக்குது, இல்லைன்னு சொல்ல முடியாது. எல்லா காலத்துலேயும் எல்லாம் இருந்து, ஆனால் இது குறைவு. மற்ற அவர்களுடைய அறிவியல், தொழில்நுட்பம், மருத்துவம், கட்டிடவியல், மின்னியல், மண்ணியல் எல்லாமே சங்க இலக்கியத்தில் இருக்குது. இப்போ நீங்கள் கடல், பெருங்கடல், அதில் முத்து கிடைக்கும், பவளம் கிடைக்கும், சிப்பியும் கிடைக்கும், வலம்புரி சங்கம் கிடைக்கும். யாருக்கு என்ன கிடைக்குதுங்கிறது அவங்க நோக்கிற இதில் இருக்குது. இப்போ கொற்கையில் முங்கினா முத்து கிடைக்கும், பவளம் கிடைக்காது. பவளம் வேணுமானா அந்தமானில் போய் முங்கினா தான் பவளம் கிடைக்கும். கடலுடைய தன்மையை அப்படித்தான். அதுபோல தான் சங்க இலக்கியமும். நான் இப்போ அறிவியல்லாம், எனக்கு அறிவியல் நான் படிக்கும்போதே எனக்கு அந்த அறிவியல் ஒரு சின்ன சான்று. பேசலாம்ல சார்? கொஞ்ச நேரம் பேசலாமா? முடிச்சிருவா? சரி முடிச்சிடுறேன். சரி சரி முடிச்சிடுறேன். அப்போ முடிச்சிடுறேன். எதுவும் சொல்ல ஆரம்பித்தேன். ஆமாம், அந்த அது அறிவியலுங்கிறது ஒரு செய்தியை மட்டும் சொல்லி முடிச்சிடுறேன். இப்போ ஏதாவது காணல் நீர் உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். காணல் நீருக்கு ஒரு அருமையான சொல் சங்க இலக்கியத்தில் இருக்குது, கனை கதிர் ஆவி. கனை கதிர் ஆவி. கனை என்றால் மிகுந்த, கதிர் என்றால் சூரிய கதிர், ஆவி வேப்பர்னு வச்சுக்கலாம், இல்லை நம்ம சொல்கிற மாதிரி கண்டுக்கு தெரியாத ஆவி அப்படியும் வச்சுக்கலாம். அந்த சூரிய வெப்பம் காரணமாக 2 லேயராக பிரியுது, அடர்மிகு அடர்குறை ஊடகம். அது இயற்பியல், இது எல்லாருக்கும் தெரியும். அதன் மூலமாக தெரிகிறது கனை கதிர் ஆவிங்கிறாங்க. இதே மாதிரி இன்னொரு சொல் இருக்குது, சொன்னால் ஆச்சரியப்படுவீங்க, தேர். தேர்னால் நமக்கு தெரியும், கோயிலில் இருக்கிற தேர் தான். அந்த தேர் என்பதற்கு பொய் தோற்றம் இன்னொரு சொல் இருக்குது. அந்த தேருக்கு ஒரு பொருள். இது போல் நிறைய அறிவியல் சொற்கள் சங்க இலக்கியத்தில் இருக்குது. மருத்துவம் இருக்குது, உங்களுக்கு என்ன தேவையோ எல்லாமே இருக்குது. அதனால தான் சங்க இலக்கியம் ஒரு நீர்ச்சுழல் போல் என்ன உள்ளே இழுத்துட்டு போகுதுன்னு நான் சொன்னேன். இன்னும் வெளியே வர முடியல. கண்டிப்பாக சங்க இலக்கியம் வாசிக்க வேண்டும். இப்போ எதுக்கு படிக்கணும்னு நிறைய பேர் கேட்குறாங்க. நேற்றைய நினைவுகள் இன்று, இன்றைய கனவுகள் நாளை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மேற்கத்திய கவிஞர் ஞாபகத்துக்கு வர மாட்டேங்க சொல்வார். அதுபோல் நேற்றைய வரலாறு இல்லாமல் இன்று இல்லை, இன்றைய நிகழ்காலம் இல்லாமல் நாளை இல்லை. ஆகவே சங்க இலக்கியம் வாசிக்க வேண்டும். நிறைய எழுதியிருக்கிறேன், ஆனால் மற்ற எல்லாத்தையும் விட எனக்கு அந்த சங்க இலக்கிய கட்டுரைகள் வந்து எனக்கு மிகவும் விருப்பமாக இருந்தது. பலதரப்பட்ட கட்டுரைகளையும் எழுதியிருக்கிறேன். இப்படி ஒரு விழா நடக்கும்னு நான்லாம் நினச்சே பார்க்கல. எங்கள் ஊரில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, அந்த காலத்தில் வந்து பெண்கள், சில பெண்களுக்கு திருமணமாக லேட்டாகும்.
அப்போ சொல்லுவாங்க இருந்த பெண்ணுக்கு தகுந்த மாப்பிள்ளை அப்படின்னு. அது மாதிரி காலம் கடந்து போனாலும் இவ்வளவு சிறப்பாக ஒரு விழாவை எனக்காக எடுத்திருக்கும் ஐயா வையம் ஆசிரியர் சந்திரசேகரன் அவர்களுக்கும் பொன்னி தோழர் விவேகானந்தன் அவர்களுக்கும் பொன்னி நிறுவனர் அவர்களுக்கும் இங்கு வந்திருந்து இந்த விழாவை சிறப்பித்த அனைவருக்கும், நூல்களை பேசிய அனைவருக்கும் எனது அன்பான நன்றியை தெரிவித்துக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.